இன்றைய வாழ்க்கை சீரிஸோட 23வது பகுதி. வணக்கம் நண்பர்களே, காலையிலேயே பல்ல வலிக்கிட்டு இன்னைக்கு எனக்கு கடினமான நாள். ஏன் சொல்றேன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு மூட்டை யூரியா வீட்லயே இருந்தனால பாதி மருந்து கொட்டிட்டு கட்டியெல்லாம் உடச்சு விட்டேன். போன வீடியோலயே ஒரு மூட்டை பொட்டாஸ் மருந்து எடுத்துட்டு வந்திருப்பேன். அதுல பாதி மருந்து கொட்டிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்துன்னு இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு பயங்கரமான கான்வர்சேஷன் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் திட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஏன்னா என் கூட நடு நட்டங்கள்லாம் மருந்து போட்டாங்க, நான் மட்டும் தான் போடல. அவர் திட்டத்திலயும் ஒரு நியாயம் இருக்குதான். நம்ம காலேஜ் போறதுனால அப்படி இப்படி சொல்லி 2 நாள் தட்டி கழிச்சிட்டோம். 2 மூட்டையை கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நமக்கு டாஸ்க்கு. அங்க தெரியுதுல தனியா ஒரு பனைமரம், அங்கதான் எடுத்துட்டு போனோம். என்னடா ஹரிஷ், இதை கூட செய்ய மாட்டேன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. நம்மளே ஒரு கடினமான ஆளு, இதுல என்ன ஒரு பிரச்சனைனா எதிர் தண்ணி வரும், கல்லு எல்லாம் ஷார்ப்பா இருக்கும். வீட்டுல திட்டில செருப்பு வர மறந்துட்டேன். ஃபைனலா 2 மூட்டையை எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு குட்டி டிரான்சிஷன். நம்ம ஆஃப் சாக்ஸ் போட்டு மருந்து போட்டா பயிறு கால்லாம் இருக்கும், அதனால ட்ராக்ஸ் மாத்திட்டேன். அதிர்ஷ்டவசமா நம்ம கை கால் எல்லாம் எந்த ஒரு காயமும் இல்ல. ஏன்னா பொட்டாஸ் மருந்து காயத்துல பட்டா பயங்கரமா எரியும். அதுல சில அனுபவமும் நமக்கு இருக்கு. இந்த ஒரு கைனியை மட்டும்தான் தண்ணி பாயல. தண்ணி பாய வச்சுட்டு மருந்து போட்டு முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டேன். இந்த இடது கை தான்ப்பா பயங்கரமா வலிக்குது. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 6 மூட்டை மருந்து போட்டேன். சில பல காரணங்களால அந்த பகுதியை நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியல. மதியமா களை எடுக்க கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது சிம்பிள் ப்ராசஸ் தானே. நம்ம போடுற மருந்து பயிர் மட்டும் எடுத்துக்காது, சைட்ல இருக்கிற பில்லும் தான் எடுத்துக்கும். அதனால பில்லெல்லாம் சேர்த்துல அழுத்தி விட்டுடணும். நண்பர்களே, இந்த வீடியோட கடைசி பகுதி வந்துட்டோம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்ல இருக்கிற ஒயர்ல எரிஞ்சு போச்சு. ஒரு வாட்டியும் கரண்ட் நின்று வரும்போது வந்து மோட்டர் ஆன் பண்ணி விட்டு தான் போனோம். 3 ஃபேஸ் போட்டிருக்குல்ல, இதை ஆன் பண்ணா 3 லைன்ல மோட்டர் ஓடும். அதுக்கு பக்கத்துல 2x3 ஃபேஸ் போட்டிருக்குல்ல, அதை ஆன் பண்ணா 2 லைன்ல மோட்டர் ஓடும். இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்ல இருக்கிறதுனால நம்ம மேனுவலா தான் மோட்டர் ஆன் பண்ணணும். நண்பர்களே, இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன். 24ல பார்க்கலாம்.